இந்த குட்டி கருவான் பையன் போனவன் ஆளவே காணமே. ஒரு ஊறுகாய் பாட்டில் வாங்குறதுக்கு இவ்வளவு நேரமா? ஒரு பாட்டில் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த பையன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்குறியா? ஒருவேளை வர்ற வழியில எவனும் வாயை பத்தி தூக்கிட்டு போயிட்டானே என்னமோ. குட்டி கருவாயா, ஒரு ஊறுகாய் பாட்டில் வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமால? என்னல அது கையில ஊறுகாவோட வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? இல்லை, நான் உன்னை பாட்டில் தானே வாங்கிட்டு வச்சு என்னல ஊறுகாவோட வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? கேன பையலால நீ உன்னை என்னல சொல்லி அனுப்புறேன்? கிழவி, நான் இன்னும் லூச்சா? நீ சொன்ன மாதிரியே நான் பாட்டில் தான் கேட்டேன். தனி பாட்டில்லாம் இல்ல, ஊறுகாய் பாட்டில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு இது கூட நல்ல ஐடியாவா தெரிஞ்சிச்சு. என்ன பண்ற தெரியுமா? இந்த பாட்டில் இருக்க ஊறுகாவெல்லாம் கொண்டு போய் கீழே கொட்டிட்டு நீ செஞ்சு வச்சிருக்கிற ஊறுகாய் அதை தூக்கி இதுக்குள்ள போட்டிருக்கலவி. அவ்வளவுதான், ஊறுகாய் பாட்டில் ரெடி. எப்படி என்னோட வசதிய? இல்லை முட்டா பையில உன்ட்ட என்னெல்லாம் சொல்லி அனுப்பினேன்? இந்த ஊறுகாய் பூரா வேஸ்ட் தானே. இது இதுக்குள்ள காசு தட்டமா கொடுத்து வாங்கிட்டு வந்தா கடனை சொல்லி தானே வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த கடனை நாளைக்கு எவ்வளோ கட்டுவோம்? உங்க அப்பா வந்து கட்டுவியா? உங்க அப்பா பாட்டுக்கு உடனே அவனை இங்க விட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டேன். 2 பேர்த்தையும் வச்சு சமாளிக்கிறதுக்கு என்னால முடியல. கிளவி, நிறுத்தும் போத நான் எவ்வளவு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன உனக்கு? அந்த ஊறுகாய்க்கு கீழே கொட்டிட்டு நீ செஞ்சு வச்ச ஊறுகாய் போட்டு வச்சத என்ன லூச்சா நீயே? இன்னொரு தடவை இங்கிட்டு வா, உன் முட்டையண்டி தட்டி போடுறேன். இந்த புல்லு பிடிச்சதுக்கு வர திமுறை அதிகமாகிட்டே தான் போகுது. இது என்ன பண்ணி அடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. தடியனே 2 பேரும் எங்க ஜோடியா போய்கிட்டு இருக்கிறீங்க? எங்க பக்கத்து போறீங்கன்னு சொல்லுங்க, நான் அங்கிட்டு வர்றேன். ஏண்டா இங்கிட்டு வந்தா எதுக்கு வருவாங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட்றது தான்டா வருவாங்க. ஏன் உனக்கு சாமி கும்பிட்டா என்ன? நாங்க 2 ஜோடியா வந்து சாமி கும்பலன்னு நினைச்சோம். சீக்கிரம் எங்க கல்யாணம் நடக்கணும். சாமிகிட்ட ஓகே வச்சு விட்டு போனா தானே சீக்கிரம் எங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கும். அதுக்காகத்தான் வந்தேன். அதெல்லாம் சரினே, கோதாவரி அக்கத்தான் கோயிலே நிக்குதே. அப்புறம் எதுக்கு திரும்பி கோதாவரி அக்காவை அங்கிட்டு இருந்து கூட்டிட்டு வர? அது எப்பவுமே கோயில் கிட்ட தானே நின்றுகிட்டு இருக்கோம். ஏடா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கிற? கோயில் கிட்ட நிப்பாளா? அவ வீடு அங்கிட்டு கிடக்குது தொலைவுல. நீ என்னமோ இங்கிட்ட நிப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. பைத்தியம் இங்கிட்ட முடிச்சிருச்சா என்ன? இல்லனே, கோயில் ஏன்னா கோயில் கிட்ட தானே நிக்கணும். அப்புறமேக்கு வீட்டுக்கு போயிட்டு வருதுன்னு தான் விசாரிக்கலான்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. கோதாவரி அக்கா கோயில் ஏன்னா தானே இங்கேயே தான் நின்றுகிட்டு இருக்கோம். அதனாலதான் கேட்டேன். டேய் கருவாயா, அமைதியா இருந்துக்க. எப்ப பார்த்தாலும் எங்க கூட முரண்டு பிடிக்கிறது உனக்கு வேலையா போச்சா? நாங்க பாட்டுக்கு போனாலும் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற. இனி ஏதாவது சொன்ன மீன் சுரண்ட மாதிரி சுரண்டி விட்டு போயிருவேன். பத்துக்கு ஆறு முகரையும் பாரு. கோதாவரி அக்கா கொஞ்சம் நில்ல. இந்த செயின் உன்னோட தான் பாரு, கீழே கிடக்குதக்கா. அட கடவுளே, செயினா? ஒருவேளை தங்கமா இருக்குமோ? பேசாட்டு அதிதையும் சொல்லி வாங்கி போடுவோம். இல்லைன்னா விட்டுட்டு போனோம்னா இவன் எடுத்துட்டு போயிருவேன். டே கருவாயா, அந்த செயின் என்னோட தாண்டா. கொடு சீக்கிரம் கொடு. நான் மறந்து விட்டுட்டு போயிட்டேன் பாத்தியா? நீ நல்ல பையன் எடுத்து கொடுக்குற. சீக்கிரம் குடியா. இந்தக்கா உன்னோட தங்கிலே எடுத்து கழுத்துல மாட்டிக்க புடியே. உன்னையே சும்மா விட்டது தப்பா போச்சு. மூக்குச்சலியா, உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, என்னோட தலைய கல்ல விட்டு எரிஞ்சு விட்டாளே. தடியனே, இதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எப்படின்னே வாழ்க்கைய வாழ போற? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. இப்பவே உன் கல்லை விட்டு உன் மண்டையை உடச்சு விட்டு போகுது. இனி நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை என்னெல்லாம் பாட்டு போட்டா பிரிக்க போதோ தெரியலன்னே. அது எங்களோட ஜோடிக்கானதுடா. அதை நாங்க 2 பேரும் பாத்துக்குவோம். அவ கல்லால் அடிச்சாலும் சரி, செருப்பால் அடிச்சாலும் சரி, நான் வாங்கிக்க தயாரா இருக்கிறேன். கருவாயா, நான் எதுக்கு தெரியுமா நீ கோயிலுக்கு வந்தேன்? இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து 5 ரூபா புரோட்டா ஆரம்பிக்க போறேன்டா. எல்லாரும் வந்து வாங்கிக்கங்க. என்ன தடி என்ன சொல்ற? 5 ரூபா புரோட்டாவா? நீ என்ன எப்பவுமே ஒரு புரோட்டாவா 10 ரூபாய்க்கு விற்கிறதுக்குனாலே உனக்கு பெரிய சோகமா கிடக்கும். எப்படி 5 ரூபாய்க்கு விற்கலான்னு வந்த? நீ ஏன் ஒரு கஞ்ச பிஸ்னாரி பையன் எப்பவுமே? ஏன்டா கருவாயா, 10 ரூபாய்க்கு வித்தா எவனாவது வாங்குறாங்களா? அதனாலதான் 5 ரூபாய்க்குல இருந்து விற்கலான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கெல்லாம் புரோட்டா 5 ரூபா. உனக்கு வேணுங்கிறத வந்து வாங்கி சாப்பிட்டுக்க, சரியா? என் கடை நல்லா வரணும்னு சாமி கிட்ட வேணலான்னு வந்தேன். சரிடா, நான் கிளம்புறேன். அட அப்படி போட்டு தாக்க. புரோட்டா கடையே நம்ம கையிலையா? இந்த கருவாயனோட ஐடியா மட்டும் பாரியா தடியனே. சொன்ன மாதிரியே புரோட்டா கடையை போட்டுவிட்ட போலியே. ரொம்ப சந்தோஷம். மக்கள் எல்லாத்துக்கும் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன சொல்றனே? ஆமாடா கருவாயா, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்குது. இனிமேல் என் வியாபாரம் ஓஹோன்னு போகணும் பாத்துக்க. நாளைக்கே கோதாவரியை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கவே, அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும்ல. அதெல்லாம் இருக்கட்டும்னே. சரி, இதுல மொத்தம் எத்தனை புரோட்டா போட்டிருப்ப? எல்லா புரோட்டாவும் எனக்கே கொடு, நானே வாங்கிட்டு போறேன். நீ போட போற புரோட்டாவும் சேர்த்து எனக்கு கொடுத்துருனே. இன்னைக்கு மாவு காலியாகிற வரைக்கும் புரோட்டாவை நானே வாங்கிட்டு போறேன். என்னடா கருவாய் சொல்ற? என்கிட்ட புரோட்டா 500 ரூபா பக்கத்து இருக்குமே, வாங்கிக்கிறியா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவ்வளோ புரோட்டா வாங்கிட்டு போய் நீ என்ன திங்க போற? கீழே தூக்கி போறதுக்கு எதுக்கு அவ்வளோ புரோட்டா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வாங்கிட்டு போனா எனக்கு தானே லாபம். என்ன புரோட்டா கம்மியா இருக்கிறப்பயே வாங்கி ஃப்ரிட்ஜில் அடைச்சி வச்சுட்டேன்னா ஒரு நாளைக்கு 2 எடுத்து போட்டு தின்னுக்க வேணும்ல. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல சாப்பாட்டுக்கு. அதுக்காகத்தான் கேட்கறேன். கொண்டா. அப்படியே கருவாயா நாரப்பையிலே பூரா வயிற்றாலையா போயிருண்டா. இப்படி இத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் அடைச்சி வச்சு தின்னா அப்புறம் என்ன இருக்கும்? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கொடுக்குறேன். தின்னு விட்டு என்னமா பண்ணு நீ. எப்படியோ நம்மளுக்கு வியாபாரம்னா சரி. நல்ல வேலை 500 ரூபாய்க்கு இன்னைக்கு நிறைய புரோட்டா வித்து போச்சுப்பா.
ஏம்மா ஒடியாங்க ஒடியாங்க, கொத்து புரோட்டா 80 ரூபா 80 ரூபா, ரொம்ப சுவையோட முட்டையோட சேர்த்து போட்டு கொடுக்குறேன். ஒடியாங்கம்மா, கொத்து புரோட்டா இருக்கு, ஒடியாங்க ஒடியாங்க. டேய் கருவாயா, கொத்து புரோட்டானா எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்டா. சரி ஆளுக்கு ஒன்னொன்னு போடு. அந்த முட்டையை கொஞ்சம் மூணா உடச்சு ஊத்தினேன்னா நல்லா இருக்கும். சரி சீக்கிரம் செஞ்சு கொடு. அடே கருவாயம் பேல கொஞ்சம் சுத்தமா செய்யடா, அது இது ஒழுகு விட்டு செய்யாதா. ஒப்பவே ஒப்பாது பார்த்துக்கு கொஞ்சம் நல்லா செய்யுன்னு. சரிக்கா, உனக்கா நான் சுத்தமா செய்றேன். நான் மூக்குல வலிகிற மூக்குத்திலேயே கூட தொடச்சு போடுறேன். சரியா, போதுமா? என்ன லாபம், 10 ரூபாய்க்கு புரோட்டா வாங்கி அதை 80 ரூபாய்க்கு போட்டு விற்கிறதுல எவ்வளோ லாபம்ப்பா. அடே கருவாயா, உன்னோட புரோட்டா ரொம்ப அருமையா இருக்குதுடா. நான் கூட நீ இப்படி போடவே நினைச்சு கூட பார்க்கல. எம்பிட்ட ருசியா இருக்குது. அடடடடா, எப்பவும் இப்படி புரோட்டா போட்டு கொடுத்தேன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எப்பவும் நம்ம கடை மேல் இருக்குக்கா, நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சாப்பிடு சாப்பிடு. இந்த மங்கூஸ் மடைய என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கான்? அட கொத்து புரோட்டா கடை போட்டுருக்கானா? அட பாவி சண்டாளா, என்கிட்ட இருக்க எல்லா புரோட்டா வாங்கிட்டு வந்து கொத்து புரோட்டா போட்டு வித்துக்கிட்டு இருக்கிற பயங்கரமான ஆளா இருக்கிறாடே. நான் கூட எதுக்கு இத்தனை புரோட்டா வாங்கிட்டு போறான்னு சந்தேகப்பட்டேன் அப்பவே. தம்பி, புரோட்டா எவ்வளவுப்பா? கொத்து புரோட்டா நல்லா இருக்கும் போல, எவ்வளவு விலைன்னு சொல்லு. கொத்து புரோட்டாவா? கொத்து புரோட்டா 1.80 ரூபா தான். வாங்கி சாப்பிட்றீங்களா? ருசியா இருக்கும்மா, வாங்கிக்கிறீங்களா? ஐயோ தடியனே, நீயானே? உனக்கு கொத்து புரோட்டா ஃப்ரீ தானே, சாப்பிடு. ஏண்டா திருட்டு பயலே, உனக்கு என்ன தைரியம் தான் என்கிட்ட இருக்க எல்லா புரோட்டா வாங்கிட்டு வந்து இங்க கொத்து புரோட்டா போட்டுக்கிட்டு இருப்ப? சரியான ஆளா இருக்கிற, வில்லத்தனத்துல மோசமான வில்லத்தனமா இருக்கேடா. என்கிட்ட புரோட்டா 5 ரூபா வாங்கிட்டு வந்து இப்ப 3 புரோட்டா 15 ரூபானா உனக்கு 80 ரூபா லாபம் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிற. எப்படிடா கருவாயா உன்னால மட்டும் இப்படி யோசிக்க முடியுது? தடியனே, அதுக்கெல்லாம் மூளை வேணும். நீ மாட்டு மூளையாவே இருந்தனா உன என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னை மாதிரி மனுஷ மூளைக்கு வானே. சரி தடியனே, நாளைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னோட 10 டே. நீ கண்டிப்பா எனக்கு துணி எடுத்து தரேன்னு சொல்லி இருக்கிற. ஒழுங்கா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து வீடு வந்து சேரணும். சரியா? ஆமாண்டா கருவாயா, மறந்தே போச்சு. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. கண்டிப்பா உனக்கு ட்ரெஸ் வந்தே சேரும்டா கருவாயா, கவலையே படாத. இரவு முடிந்தது, காலை தொடங்கியது. கிழவி, காலையில என்ன மணக்க என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்க கிழவி. என்னது இது? காக்கா கறியா செஞ்சுக்கிட்டு இருக்கிற? இவ்வளவு மணக்குது. இல்ல மண்டு பையில, இது ஒண்ணு காக்கா கறி இல்ல, ஆட்டுக்கறி தான். உன் அண்ணனுக்கு நீ பிறந்த நாள்ல அதை 1/4 கிலோ வாங்கி செஞ்சு வச்சிருக்கேன் பாத்துக்க. இல்ல குட்டி கருவாயா, கொஞ்ச நேரம் இந்த குழம்பு பாத்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுமே இறக்கிக்கலாம். நான் பக்கத்துல போய் பாயசத்துக்கு நெய்யை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். பாயசத்துக்கு சேமியெல்லாம் வாங்குறது காசு இல்ல. இந்த பழைய சோறு இருக்குல்ல, அதை போட்டு வறுத்து போட்டு பாயசம் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பாத்துக்கல. சரி கிளவி, நீ போயிட்டு வா. நான் நீ வர வரைக்கும் பத்திரமா அந்த குழம்பை பாத்துக்கிறேன் போ. இல்ல நாய் மாதிரி வாங்கி வச்சுப்படாதுல. உன் அண்ணனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு பிறந்த நாள்ல நிக்க. குட்டி கருவானுக்கு இல்லாம பிறந்த நாளை கொண்டாடுற அந்த கருவா பையன் ஒரு தட்டு சாப்பிடாம விட மாட்டேன். கறியை ஜோரம் சாப்பிட்டால் தான் உடம்புக்கு தெம்பு. குட்டி கருவாயனுக்கு என்ன சுவை, என்ன சுவை. கிளவி கைப்பக்குவம் தூக்கத்திலையும் கையை நக்குவான். ஐயே, இந்த குழம்பு இந்த கறிகிரியில என்னாச்சுன்னு தெரியலையே. இல்லை குட்டி கருவாய் எங்கிட்டு போய் தொலைஞ்சால நாயகி எல்லாத்தையும் வலிச்சு தின்னுட்டு போயிடுச்சா? இப்போ பார்த்துட்டு இருந்தே இல்லையா என்னலாச்சு இந்த கறியெல்லாம்? கிழவி, நான் எல்லாம் எடுத்துட்டீங்கல்ல. நான் தான் ஒரே ஒரு தட்டு மட்டும் போட்டு சாப்பிட்டேன். நிறைய கூட சாப்பிடல, ஒரு தட்டு தான் சாப்பிட்டேன். அதுக்குள்ள தீந்து போயிடுச்சு. நான் என்ன பண்றது சொல்லு? வெறுங்காய் பையில 1/4 கிலோ தான் எடுத்துட்டு வந்து சாப்பிடன்னு சொல்லி நீ சாப்பிட்டு வச்சிருக்கீல. அந்த 1/4 கிலோ கறி எடுத்து போட்டு தட்டில் போட்டு அரைச்சு போட்டு தின்னுபிட்டு இருக்க. நீ எத்தனை சாப்பிட்றதுல வெளியே வரட்டுப்ப. கிளவியா, என்ன வழக்கம் போல அவனை போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கிற? என்ன ஆச்சு கிளவியா? இன்னைக்கு எனக்கு 10 டேன்னு தெரியுமா தெரியாதா? எதுவுமே எனக்கு ஸ்பெஷலா செஞ்சு வைக்கல. இல்லை கருவாயா, உனக்கு தலை 1/4 கிலோ கறி எடுத்து ஆட்டுக்கறி குழம்பு எடுத்து வச்சிருந்தேன். இந்த பையனை பாயசத்துக்கு நெய் வாங்கிட்டு வரேன்னு போனேல, அதுக்குள்ள பூராத்தையும் அரைச்சு போட்டு தின்னுபிட்டியால. அதுக்கு தான் போட்டு அடியடியும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பையில வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. இல்லை குட்டி கருவாயா, கம்மன் இருக்க மாட்டியாடா? நானும் என்னைக்காதான் ஒரு நாள் கறி திங்களா நினைச்சு அதையும் நீ எடுத்து நாய் மாதிரி லப்பிட்டு போயிட்டா. கருவாயா, சண்டே நிறுத்துங்களா? இந்தாடா உனக்கு ஹாப்பி பர்த்டே தானே இன்னைக்கு. இந்த உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை தான் நீ போடணும் பாத்துக்க. அண்ணே, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமானே? சொன்னே எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றி. நீ சொன்னபடி நான் இதே தான் போட்டு வரேன். கொஞ்சம் பொறு போட்டு வரேன். குளியெல்லாம் எதுக்கு குளிச்சு விட்டு? நமக்கு என்னைக்குமே குளிக்கிற பழக்கமே கிடையாது. நான் போயிட்டு வரேன்னு. தடியா, எனக்கு இங்க ட்ரெஸ் நீ ஒரு சாட்சியா இருந்துக்கிற, எனக்கு மட்டும் இருந்துச்சு இல்ல. அடே குட்டி கருவாயா, ஓ அண்ணனுக்கு தானடா பிறந்த நாள். ஓ அண்ணன் கொண்டாடட்டும். உனக்கு பிறந்த நாள் இருப்பா, உனக்கு வாங்கி தரேன். சரியா? அடா என் ராசா, எம்புட்டு அழகா இருக்க தெரியுமாடா கருவாயா? இந்த ட்ரெஸ்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரியே இருக்குடா. ஏன் கண்ணே பட்டு போயிரும் போல. எம்புட்டு அழகா இருக்கிறான் பாத்தீங்களா? அடியனே, சும்மா சொல்லிட்டு இருக்காத. எனக்கு என்னமோ இந்த ட்ரெஸ்ல பார்த்தா அமிதாப் மாமா மாதிரி தான் இருக்குது. என்னன்னே இது? சுடிதார் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்குறா. ஒரு நல்ல பேண்ட் சட்டை மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. சுடிதார் போட்டு நான் வெளியே போனேன்னு எல்லாரும் நீ சிரிக்க மாட்டாங்களா? வேறண்டி கம்முன்னு இல்லை. இப்பெல்லாம் இந்த மாதிரி மாடலத்தெல்லாம் போட்டு திரிகிறானுங்க. மேல ஒரு டாப்பையும் கீழே ஒரு பேண்ட்டு சுடிதார் முதல்ல ஆம்பளை எல்லாம் போட்டு திரிகிறாருங்க. இப்போ உனக்கு மட்டும் போறதுக்கு என்ன நல்லா தான் இருக்குது விட.
பாட்டி அப்படி சொல்லு பாட்டி. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்னு கேட்குறேன். இந்த துணி இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு நல்லா குர்த்தா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன்ல, அப்புறம் என்னடா? கருவா அண்ணா, இந்த ட்ரெஸ்ல நீ அப்படியே பொம்பளை மாதிரியே இருக்கிற அண்ணா. சூப்பரா இருக்கு, நீ போட்டுக்க. சரி சரி போதும் போதும். திஸ் இஸ் த கேக் டைம். கேக் எடுத்துட்டு வரேன் போது. கருவாயா இங்க பாத்தியாடா, ஓ மூஞ்சி மாதிரியே அழகா இந்த கக்கூஸ் கேக்க செதுக்கிட்டு வந்திருக்கிறேன். எம்புட்டு அழகா இருக்குல்ல. சீக்கிரம் கேக்க வெட்டி கொண்டாடுவோம். கேக்க வெட்டுடா. ஃபர்ஸ்ட் நீ தான் கேக்க திங்கணும். எதுக்கு கேக்க வெட்டிக்கிட்டு உள்ள மஞ்சளா இருக்கு பாத்தியா, அதை எடுத்து நக்குனாலே கேக்குதாண்டா. அதை எடுத்து கொஞ்சம் நக்கிக்க, உன் பிறந்தநாள் கொண்டாடிடுவோம். தடியண்ணே, என்னண்ணே இது? இந்த கேக்கை எப்படின்னே சாப்பிட தோணும்? கக்காலாம் உள்ள இருக்குது. ஐயோ, இதை பார்க்கவே வாந்தி தான் வருது. இந்த கேக்கு வேணா ஒன்று வேணா எடுத்து நீயே தின்னுக்கப்பா. இல்லை தடியா, என்னது கேக்குனா ரவுண்டா இருக்கும், இல்லைன்னா ஆட்டு போட்டு கிடக்கும். இது என்னல கக்கூஸ் கேக்கு மாதிரி இருக்குது. இது மனுஷன் திம்மான இல்ல, உள்ள கக்கா வேற கிடக்குது. உண்மையாலேவா அல்ல இதெல்லாம்? நீயே இது போய் எடுத்துட்டு வந்து தொலைஞ்சியால? அடைச்சி நான் அப்படிலாம் பண்ணுவேனா? இது கேக்கோட டிசைனே அப்படிதான். இது இப்பெல்லாம் புதுவிதமான கேக்கு. பிறந்த நாளுக்குலாம் இப்படிதான் கேக்கு வெட்டுறாங்களாமா. இப்போ என்ன கருவாய, உனக்கு வெட்ட கூசுதாக்கும். கொஞ்சம் போரு, நானே எடுத்து தடவி விடுறேன். ஐயா, இந்த கக்கூஸ் கேக்கு எனக்கெல்லாம் வேணாம்ப்பா. ஆளை உடுங்குச்சி. இல்லை கருவாயே, எனக்கு இது முடிஞ்சோட இப்படியே எனக்கு திரும்பி பார்க்கல. எனக்கு ரொம்ப அசிங்கமா கிடக்குதுல. ஐயோ கருமா, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. இந்த கேக்கு வேணா ஒன்று வேணா எடுத்துட்டு போய் தொலைங்கல. தடியை கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கான. கேக்கு உன் முகர மாதிரியே இருக்குல்ல. டே கருவாயா, அந்த கோப்பையை பிச்சு தின்னு பாடுறா, சூப்பரா இருக்கும். அட கடவுளே, எனக்கு கேக்கே வேணாம், ஒன்று வேணாம். உன் கக்கூஸ் கேக்கை நீயே எடுத்துட்டு போனா தடியா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.